தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வீடியோ மூலம் நம்ம சந்திக்கிறோம். இந்த வீடியோ மூலம் இலகுவான முறையில் நம்ம வேர்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக சில ஃபைல்ஸை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அதை திரும்ப எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதுக்கான 100% சக்ஸஸ் அடையக்கூடிய இலகுவான ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம். ஒன்று இல்லை, 3 மெத்தட் இருக்குது. 3ஐயும் நம்ம பார்ப்போம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நான் ஏற்கனவே சும்மா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேணும்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ரைட், நியூ blank டாக்குமெண்ட் ஒன்று எடுத்து திரும்பியும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ரெண்டமாக ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்போ நான் அந்த ரெண்டமாக எப்படி டைப் பண்ணி வச்சுக்கோண்டேன். இதை நம்ம இப்போ சேவ் ஒன்றும் பண்ணாமல் நேரடியாக க்ளோஸ் பண்ணும்போது அது நம்மகிட்ட கேட்கும், சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. சில வேலையில் நம்ம டோன்ட் சேவ் கொடுத்துட்ருவோம். அதனால அது நம்ம கடைசியாக சேவ் பண்ண விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அந்த க்ளோஸ் பண்ண இது மறதியில் இருக்கலாம், இல்லாட்டி டோன்ட் சேவ்னு கொடுத்துட்டு திரும்ப நமக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஃபைல்ஸு எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொன்னால் 3 மெத்தட் இருக்குது. முதலாவதை பார்ப்போம். முதலாவது மெத்தட், முதல்ல ஃபைல்குள்ளே போய் கொள்ளுங்க. ஃபைலில் ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஓப்பன் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இங்கே கீழே பார்த்துருக்குங்க ரெக்கவரி அன்சர்வ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக டைப் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுத்து விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இது ஒன்றும் ரெக்கவரி மோட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் சேவ் பண்ணும்போது சேவ் எஸ்ன்னு இங்கே கொடுத்து விடுங்க. சேவ் எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே அதை சேவ் பண்ணும் பழமையான மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட் அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எங்கே சேவ் பண்ணுன்ற விஷயத்தை பார்த்து சேவ் பண்ணி கொள்ளலாம். இது முதலாவது மெத்தட். ஓகே, நான் திரும்பியும் அதை க்ளோஸ் பண்ணுறேன். ரெண்டாவது மெத்தடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே தான். ஃபைலில் போயிட்டு இங்கே பாருங்கள், இன்ஃபோன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் டாக்குமெண்ட், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கவர் அன்சேவ்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் போனீங்கன்னா இது அன்சேவ்டாக இருக்கிற ஃபைல்ஸ், அதையும் திரும்ப ஏற்கனவே உள்ள மெத்தட் மாதிரி தான் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணோம்னா திரும்பியும் அது ஓப்பன் ஆகிடும். இது ரெண்டாவது மெத்தட். இதே நம்ம சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்ளலாம். இதுவும் இல்லாமல் உங்களோட மெஷினில் இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ட்ரை பண்ணலாம். நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு ரன் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ரன் ஆப்பு நீங்கள் அங்கே ரன்னு அடிச்சிங்கன்னு சொன்னாலே ரன் ஆப் ஓப்பன் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ரன் பண்ணுற நேரம் அங்கே நீங்கள் டைப் பண்ண வேண்டியது எப் டேட்டா அப்படின்னு. எப் டேட்டான்னு டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் எப் டேட்டா ஓப்பன் ஆகும். அதில் லோக்கலில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் அன்சர்வ்ட் ஃபைல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த அன்சர்வ்ட் ஃபைல் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணிக்கொள்ளும். அதை திரும்பி சொல்கிறேன். சர்ச் பாரில் ரன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் எப் டேட்டான்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரன் செட்டப் ஓப்பன் ஆயிரும். அதில் லோக்கலில் மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்ரோசாஃப்டில் ஆஃபீஸ்
ஆஃபீஸை கிளிக் பண்ணி அதில் அன்சர்வ்ட் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கு இந்த வீடியோ மூலம் மிகவும் இலகுவான முறையில் நம்மளால் சேவ் பண்ண மறந்து போன அல்லது தவறுதலாக சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறன்ற 3 முறைகளை பார்த்தோம். அந்த 3 முறைகளையும் நான் திரும்பி ஞாபகம் ஊட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, பார்த்துக்கொள்வோம். ஃபைல்குள்ளே போங்க. ஓப்பன் அப்படின்னு செக்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழ் பகுதியில் ரெக்கவரி அன்சர்வ்ட் டாக்குமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அல்லது இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் மேனேஜ் டாக்குமெண்ட் இருக்கும். அதில் ரெக்கவர் அன்சர்வ்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரன் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் எப்டேட்டா மூலம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அதில் அன்சேவ்ட் ஃபைல் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபைலை ரெக்கவர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ மூலம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டி இருந்துச்சு. வீடியோவோடு இணைந்திருந்த அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.